ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி ஏப்ரல் 10ஆம் தேதி தினமணியில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் இருக்குது, அதாவது ஸ்போர்ட்ஸ் நியூஸு. இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் போர் நிறுத்தத்துக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெபனானை இஸ்ரேல் தாக்கியிருக்கு. அதனால் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் முடிஞ்ச சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி இல்லை. ஸோ இதேமாரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேத்தி புதுவையில், கேரளத்தில், அப்புறம் அஸ்ஸாமில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏகப்பட்டது பார்க்க போகிறோம். இன்னைக்கு வேர்ல்டு ஹோமியோபதி டே, ஏப்ரல் 10. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டே தான். ஏன்னா நமக்கு கொஷின்ஸ் கேட்குவாங்க. ஏப்ரல் 10 இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு டைப் ஆஃப் மெடிசன். லைக்ஸ் கியூர் லைக்ஸ், இதுதான் டேக்லைனே ஹோமியோபதியோட. எப்படி நம்மளுக்கு ஆயுர்வேதா, சித்தா அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோமியோபதி மெடிசனும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு எஃபெக்ட் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை இந்த வருஷத்துக்கு உண்டான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிலையான ஆரோக்கியத்திற்கு ஹோமியோபதி. நிலையான ஆரோக்கியத்திற்கு ஹோமியோபதி. இதை ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஹோமியோபதி மெடிசினை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, அவர் பேர் என்ன அப்படின்னா ஹானிமன் சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிறவர். அவர் பிறந்த நாள் என்னைக்கு? ஏப்ரல் 10ஆம் தேதி. அதை தான் ஹோமியோபதி டேவாக சொல்லியிருக்கிறாங்க. ஹோமியோபதி ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த்துங்கிறது தீமு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்னன்னா, நேத்தி புதுச்சேரியில், கேரளம் மற்றும் அஸ்ஸாமில் எலெக்ஷன் நடந்தது. இதோட ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி தான் வரப்போகுது. நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் 23ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இங்கே நடந்த எலெக்ஷனில் எத்தனை வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 78% கேரளத்தில், 85% அஸ்ஸாமில், 89.87% புதுச்சேரியில் 30 தொகுதிக்கு நடந்திருக்கு. மாலை 5:30 மணி வரைக்கும். இது ஒரு வரலாறு காணாத ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். மக்களுக்கு ஓட்டு போடுறதுல இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு, ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் ஓட்டு போட வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது மெயின் திங். நம்மள்ட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். எந்த தொகுதியில் எந்த மாநிலத்தில் அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்பயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டெமோகிராஃபிக் டிவிடெண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா ஏஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற வயசு. ஓகே, ஒரு 25 வயசுலேருந்து 45 வயசு, 50 வயசுன்னு வரைக்கும் சொல்லலாம். எக்ஸாக்டாக 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாமே டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் தான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இந்த வாட்டி ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் ஏஜ் கேட்டகரியை பாருங்களேன். 18லேருந்து 19 வயசு வரைக்கும் 74,089 பேர் இருக்கிறாங்க. இது சென்னையில் மட்டுமே எடுத்தது தான். 20லேருந்து 29 4,87,300. அது மட்டும் இல்லாமல் 30 வயசுலேருந்து 39 5,45,992. ஸோ இப்படி இந்த கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது அப் டு இந்த 50 வரைக்குமே பாருங்க, 59 வரைக்குமே. ஸோ இப்போ லட்சமாக அதிகமாகிட்டே போகிறாங்கிறப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்சி கிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறாங்க. இப்போது மார்க்கெட்டோட லெவலே மாறிடுச்சு. ஓகே, இப்போ சில்லறை வர்த்தகம், அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நேரடியாக போய் வாங்குற சூழ்நிலை போய் இப்போ ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ஒரு தொழில் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உருவாயிருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் பிக் பாஸ்கெட்டு, அதுக்கப்புறம் மிந்த்ரா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இவங்கெல்லாம் வீட்டிலேருந்தே இப்போ கடைக்கு போய் யாரும் வாங்காமல் வீட்டிலேருந்தே தன்னோட தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணும்போது இது மூலயமா டெலிவரி பாய்ஸ் கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்பே உருவாகுது. ஸோ அதோட மார்க்கெட் ஷேர் என்ன வருதுன்னா $1 பில்லியன் கிட்ட அது போகுது. ஸோ இது படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லாமல் பைக் வச்சுருந்தா, பைக் வச்சுருந்தா அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வேலை வாய்ப்பு அதில் உருவாகியிருக்கு, கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் தான் பார்க்கணும். ஸோ நமக்கு எக்கனாமிக்ஸில் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பை உருவாக்குறதோட வேலைவாய்ப்பு போய்கிட்டு வேற இருக்குது. எதனால அப்படின்னா, புதிய தொழில்நுட்பம் வரும்போது மேற்கோள் காட்டி தன்னை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யாமல், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்படுத்திக்காமல் இப்போ ஆரக்கில் டீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, ஏஐ ஸ்விட்ச் ஓவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 பேர் வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. இப்போ ஆரக்கிள் கம்பெனி அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெங்களூரு, சென்னை, டெல்லி, நொய்டா, மும்பை, கல்கட்டா போன்ற பெருநகரங்களில் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க ஏஐக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுனால கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு வேலை போயிருக்கு. அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஏஐக்கு அவங்க மாறணும். ஏஐ, மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது அது தனி சாப்டர். இப்போது ஏஐ, மிஷின் லேர்னிங் இட்ஸ் கோ ரிலேட்டட் வித் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அவங்க அதுதான் சாஃப்ட்வேர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆட்டோமேஷன் தானே. கோடிங்ஸ் அதெல்லாம் ஏஐ பண்ணும்போது இப்போ ஆப் டெவலப்பிங் இதாக இருக்கிறதுனால
ஈஸியாக அவங்க வந்து ஏஐக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க. இதனால ஏகப்பட்ட பேருக்கு வேலைவாய்ப்பு போகுது. வேலைவாய்ப்பு திண்டாட்டமே இங்கே அதிகமாக இருக்கிற காலங்களில் இப்போ ஏஐ வந்ததுனால, மிஷின் லேர்னிங் வந்ததுனால வேலை வந்து பரிவேற போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அது அட் த சேம் டைமு இங்கே மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ல அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு பல்காக வேலையை விட்டு எடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் பேரா 5000 பேர் 2000 பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமேசானில் 2 டைப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இதில் ஒரு 15,000 பேரும், அடுத்த ஒரு இதில் ஒரு 15,000 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானும் ஆட்குறைப்பு பண்ணுறாங்க. எல்லாமே ஏஐக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க. ஓகே, அதே மாரி தான் இதில் அந்த 12,000 பேர். ஸோ ஓப்பன் ஏஐ ஸ்டார் கேட் சார்ந்த தரவு மைய திட்டத்தின் மூலயமா இப்போ ஏஐ வந்ததுனால, மிஷின் லேர்னிங் வந்ததுனால எல்லா விஷயத்துலையுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து டேட்டா அனலிஸ்டாக இருக்கட்டும், லீட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கோடிங் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன்ஸ், எல்லா ஒரு இதுலேயுமே ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே பூந்ததுனால, மிஷின் லேர்னிங் உள்ளே பூந்ததுனால இதனால வேலைவாய்ப்பு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும். இதை வந்து ஒரு காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி. ஸோ இப்போ சைனாலலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பழைய கல்வி முறையை பயன்படுத்தாமல் இன் ஃபியூச்சரில் தொழில்நுட்பத்தை சார்ந்து தான் எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குமோ அது அப்படியே ஸ்கூலில் இருக்குது. அவங்க அதை ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்க. கோடிங் எழுதுறதா இருக்கட்டும், ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸு. ஸோ இதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியாவிலையுமே வந்து கல்வி முறைகளை மாற்றினா தான் இதே மாதிரி அந்தந்த அட்வான்ஸுக்கு தகுந்த ஒரு தொழில் முனைவு மாறும்போது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ்லேருந்து முடிக்கிற இளம் தலைமுறையாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அந்த வேலையை தக்க வைத்துக்க முடியும். ஓகே, அதுதான் இதில் நம்ம இந்த ஆர்டிக்கலில் நமக்கு சொல்லியிருக்கிறது அதுதான். ஸோ இது டியூஷன் அக்கா திட்டம் பெண் மேம்பாட்டை இது பண்ணுறதுக்காக இப்போ சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பொது விநியோக திட்டத்தில் தரமான அரிசி இதெல்லாம் பண்ணப்படும்னு சொல்லிட்டு நேற்று இது பண்ணதில், இந்த இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது முக்கியமாக என்னென்னு நம்ம முடிவு பண்ண வேணாம். ஒரு திட்டம் இருக்குது, மாணவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்க டியூஷன் அக்கா திட்டம் வரும் அப்படின்னு சொல்லி சென்னை அந்த சத்தியமூர்த்தி பவனில் இந்த காங்கிரஸ் கமிட்டி நடந்தப்போ அதை சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த டியூஷன் அக்கா திட்டம்ங்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ உலக வங்கி, வேர்ல்டு பேங்க்கு இந்தியாவுக்கு ஒரு பாராட்டு இது சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எண்ணெய் கிடைக்காத ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்டு இருக்கின்ற நேரத்தில் உலக அளவில் எரிபொருள் மேம்பாடு, எரிபொருள் விநியோக பாதிப்பு ஏற்படாமல் நம்மள பக்காவாக வந்து ஒரு 145 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில், ஸோ இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பக்காவாக வந்து இன்டர்நேஷ்னல் பாலிசியாக இருக்கட்டும், ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்திரத்தன்மை இல்லாத நேரத்துலையுமே வந்து அவங்க இப்போ எதனாலனா நம்ம ஈரான்ட்டேருந்து ஹார்மோஸ் நீர்நிலை வழியமாக கிட்டத்தட்ட ஒரு 8 கப்பலை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிரதமர் அவர்கள் இஸ்ரேலில் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நம்மள்ட்ட ஃபாரின் பாலிசி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நிதிச்சூழல், அதிக அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பு, நிதி சுதந்திரம், குறைந்த பணவீக்கம், போதிய பாதுகாப்பு வளங்களுக்கு இந்தியா சிறப்பான நிலையில் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக சரி, அறிவார்ந்த ஒரு பேங்காக இருக்கட்டும், ஆர்பிஐயில் உலக அளவில் எக்கனாமிக்கலி ட்ரெயின் வந்தாலும் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்ம ஈஸிலி பேங்கை ரன் பண்ண முடியும். ஸோ எப்படியா இருந்தாலும் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360 நம்ம இதில் இது வரைக்குமே வந்து அமல்படுத்தினது இல்லை, இது வரைக்கும் அமல்படுத்தலை, அமல்படுத்த போகிறதும் இல்லை. அந்தளவுக்கு நம்மள்ட்ட கட்டமைப்பு நல்லாவே இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக் நோக்கி திங்க் பண்ணி அதை சீரமைக்கிற டேலண்ட்டும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதில் தான் இது நம்ம உலக வங்கி வந்து இந்தியாவோட அந்த கவர்னன்ஸ், ஆட்சியை பற்றியும் அப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினை பற்றியும் பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆர்டிகல்ஸ். அதுக்கப்புறம் விளையாட்டு செய்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்குலாம் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம 10 பதக்கங்கள் வென்று முதலிடம் பெற்றிருக்கிறோம். ஓகே, இதில் யாருன்னா மீனாட்சி, பிரீத்தி, பிரியா, அருந்ததி போன்ற இந்த பெண்கள் எல்லாருமே வந்து தங்கம் அடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை தங்கம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி ஃபஸ்ட்டு எங்கே நடக்குது அப்படின்னா மங்கோலியாவில் உலான் பட்டரில் நடக்குது. ஓகே, இதில் இந்த 4 பெண்களும் வந்து ஒவ்வொரு வயசு ஏஜ் கேட்டகரி மட்டும் இல்லாமல் கிலோ கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதாவது 50 கிலோ, 54 கிலோ பிரிவு, 60, 57. ஸோ இந்த பிரிவில் ஒவ்வொருத்தரும் வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் நம்ம எத்தனை தங்கம் வென்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம், 10 பதக்கங்களோட நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம், முதல் இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ இதோட கோச் யார் அப்படின்னா சாண்டியாகோ நைவா அப்படிங்கிறவங்க இதோட கோச்சு. அது கூட நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ பெண்கள் பிரிவில் குத்துச்சண்டை இதில் யார் வந்து கோச்சாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேர் யாரெல்லாம் வந்து தங்கம் வென்றாங்க அப்படின்னு கேட்கலாம். மீனாட்சி, பிரீத்தி, பிரியா மற்றும் அருந்ததி, இந்த 4வரும் தான். ஸோ இதன் மூலயமா
இந்தியாவுக்கு ஒரு உலக அளவில் ஒரு பெருமை கிடைத்திருக்கு. அதுக்கப்புறம் இது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் 2022 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்கிறது அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபவுண்டேஷனை, மெமோரியல்ங்கிற ஃபவுண்டேஷனை தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லி அங்கே ரஷ்யாவில் எங்கெங்கெல்லாம் அது ரன் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் முடக்கிட்டாங்க. அது மாதிரி மெமோரியல் ஃபவுண்டேஷனை பற்றி எந்த ஒரு ஊடகங்கள் பேசினாலும் அவங்களுக்கும் வந்து இதுதான் பேன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதான் இது. இந்த மெமோரியல் ஃபவுண்டேஷன், இந்த மெமோரியல் ஃபவுண்டேஷன் தீவிரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்கு. நோபல் பரிசு 2022 பெற்றிருக்காங்க. ஓகே, இதை வந்து பேன் பண்ண நாடு எது அப்படின்னு கேட்டால் ரஷ்யா. மெமோரியல் ஃபவுண்டேஷன் எப்போ நோபல் பரிசு பெற்றதுன்னு கேட்கலாம், 2022. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் இதில் நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டோட சுச்சுவேஷனே நம்ம ஒரு ஃபோன்லேயே முடிஞ்சிச்சு. ஓகே, Tier 2 சிட்டி, Tier 3 சிட்டி, Tier 1 இது இருக்குது. அதாவது சில்லறை வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்லறை வர்த்தகத்தில் இந்த காய்கறி வாங்குறது, கிராசரிஸ் வாங்குறது, சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது எல்லாமே இப்போது எத்தனை சதவீதம் ஃபோன்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 40% மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் 40% மேலே அதிகமாக இருக்குது? நம்ம பை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போய் வாங்கின காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோனில் ஒரு ஆப்பில் நம்ம கிளிக் பண்ணாமலே வீட்டுக்கு தேடி அந்த பொருள் வித்தின் 1/2 hourல வந்துடுது. அதான் இது. இந்திய இணையவழி சில்லறை வணிக சந்தை புதிய உச்சம் தொற்றுருக்கு. எவ்வளோ அப்படின்னா 6 லட்சம் கோடி மதிப்பை கடந்திருக்கு. 6 லட்சம் கோடினா பார்த்துக்குங்க, எந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே அப்படியே மாறிடுச்சு. ஓகே, எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாயிட்டு. அதாவது பெயின் அண்டு ஃப்ளிப்கார்ட்டு, பெயின் அண்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கம்பெனியும் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. சர்வே எடுத்ததில் இந்த வாட்டி ஆன்லைன் மூலயமா மட்டுமே வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கினதில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அது வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கு. அதான் இதில் சொல்கிறாங்க. 2024 21% வளர்ச்சியும், அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக மொத்தம் பாருங்கள் 6 லட்சம் கோடி, 6000லேருந்து $6000. அதிகமாக ஒரு 40% மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2030க்குள்ள இது இதோட இலக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18,000 கோடி கிட்டத்தட்ட இதில் இந்த வர்த்தகம் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வேயில் ஆஃப்லைன் கிளாஸஸ் போகிறத விட ஆன்லைன் கிளாஸஸோட சர்வே அதிகமாக இருக்குது. ஏன்னா அது பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் போக போகுது. எல்லாருமே வந்து எல்லா கிளாஸஸும் எல்லா இதுவுமே வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறாங்க. இன் ஃபியூச்சரில் ஸ்கூல் கூட ஆன்லைனில் நடக்கிறதா, இப்போ ஆன்லைன் டிகிரி வந்திருக்கு, ஆன்லைன் காலேஜ் வந்திருக்கு. அதேமாதிரி ஸ்கூல்ஸ் கரிக்குலம் கூட ஆன்லைனில் வர்றதா ஒரு சர்வே வந்து சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நுகர்ற பொருள் கூட இப்போது ஆன்லைனில் வந்துருச்சுங்கிறதுக்கு இதாங்க எடுத்துக்காட்டு. ஓகே, இதுவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சானா, பிஃபோர் கொரோனாலாம் நடந்துச்சானா அது கிடையாது. இப்போ இந்த 6 வருஷம் 5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம், 6 லட்சம் ஒரு பரிவர்த்தனை நடக்குது அப்படிங்கன்னா இது நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுலேருந்து நமக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்த குயிக் காமர்ஸ், அதாவது விரைவு வணிகத்தில் குயிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அமைப்பை, இந்த ஒரு ஃபீல்டை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குயிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மொத்த இணைய வழி விற்பனையில் 17% இந்த விரைவு வணிக சேவை மூலமே நடைபெறுகிறது. இந்த விரைவு வணிக சேவை குயிக் காமர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நோட் பண்ணணும். ஜென்சி தலைமுறை இணையவழி வர்த்தக தளங்களை பயன்படுத்தி 45% பேர், இந்த ஜென்சி பீப்புள் மட்டும்தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, 2025 மேற்கொள்ளப்பட்ட இந்த இதில் 30% இணையத்தை யூஸ் பண்ணுறதுனால இப்போ 45% இணைய வழி மூலயமா தான் வர்த்தகம் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா டெய்லியும் என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.